இங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது பீஜியன்ஸ் மாதிரி, அதாவது புறான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். இங்க சில புறாக்கள் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதனால ரொம்ப தூரம் பறக்கவும் முடியாது, ரொம்ப உயரத்துல பறக்கவும் முடியாது. சில புறாக்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இறக்கி விடும்போது ரொம்ப உயரத்துல ஒரே இடத்துல பறந்துகிட்டே இருக்கும். சில புறாக்கள் இறக்கி விட்டோம் அப்படின்னா ரொம்ப தூரம் பறக்கும், ரொம்ப உயரத்துல பறக்காது. அதே மாதிரிதான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும். சில இடங்கள், அதாவது டெவலப்டு ஏரியாஸ் மாதிரியான இடங்கள் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், வாக்கபிலிட்டி ஸ்கோர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடம் சூப்பரா இருக்கே, இந்த இடம் நம்மள்ட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா என்ன விலையில வாங்குறீங்களோ அந்த விலையை விட 50, 100, 50, 100ன்னு ஒரு சின்ன ஒரு ஹைக்லயே அந்த இடங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். சில இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா வாங்கியிருப்பீங்க, அது எங்கேயோ பறந்து போயிடும். ஸோ அது வந்து டெவலப்பிங் ஏரியாஸ் பிளாட் மாதிரி. சில இடங்கள் வாங்கியிருப்பீங்க, வாங்கின விலையிலே நிற்கும். அதாவது இங்க நிறைய இடங்கள் டெவலப்பிங் ஏரியாஸை தாண்டி போய் வாங்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் அதே இடம், அதுதான் அதே விலையில நின்றுகிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எங்க வாங்கினா டெவலப் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ரியல் எஸ்டேட்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களோட ஃபண்டு லிக்விடிட்டி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெவலப்டு ஏரியால பண்ணுங்க. அதுவும் ரொம்ப சர்ப்ளஸா பணம் வச்சிருக்கீங்கன்னா மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஃபண்டு மல்டிபிள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெவலப்பிங் ஏரியால பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க கொடுக்க வேண்டிய டைம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் அந்த டெவலப் ஆகி அந்த பிரைஸ் ஹைக் நடந்து உங்களுக்கான லாபமும் கிடைக்கும். எடுத்த உடனே அங்க உங்களுக்கு லாபம் எடுத்துட முடியாது. ஸோ இதை மனசுல வச்சுட்டு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க.